டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. உலகின் 2 பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு நடுவில் சண்டை போயிட்டு இருக்கு. அங்கேயே எல்லாம் குழம்பி போயிருக்காங்க அமெரிக்க மக்கள். ஆனா இங்க நம்மளோட ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, மதன் கௌரி. அவரோட வீடியோ நான் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். இவர் ஒரு பொலிட்டீஷியன், இவர் ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா இவர் இவனுக்கு புரிதல் இல்லாம அப்படி பேசுறாரா, இல்ல இவர் இவங்க 2 பேரையும் பிடிக்காததுனால அப்படி பேசுறாரா எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா நீங்க அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இல்லாம நீங்க அந்த வீடியோ பாருங்க, மதன் கௌரி வீடியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாவே எனக்கு மதன் கௌரி பிடிக்காம நான் இதை சொல்றேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு அதை பார்க்கும்போது மேல மனசு வேதனையா இருந்துச்சு. ஏன்னா எலான் மஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டொனால்ட் ட்ரம்ப்பையுமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. அவர் எலான் மஸ்கோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் சொல்றேன் கேளுங்களேன். டெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட்டா ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பிச்சதே அவர் தான். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இல்ல, சுனிதா வில்லியம்ஸா கல்பனா சாவ்லாவா, சுனிதா வில்லியம்ஸ் இப்போ ஸ்பேஸ்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனது நாசா. அங்கிருந்து அவங்களால வர முடியல, அது ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்னால டிலே ஆயிடுச்சு, அங்கேயே தங்குற மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி இம்மீடியட்டா எவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வர முடியுமோ கூட்டிட்டு வந்தது ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ தான் போயிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க, எலான் மஸ்கோட தலைமையில. அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ், டெஸ்லா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 காரு. அவங்க உலகத்தை கிரீன் எனர்ஜியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டியில கார்ஸ் கிரியேட் பண்ணி அதை சூப்பரா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூராலிங்க் போரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏஐ, நீங்க யூஸ் பண்ற சாட் ஜிபிடியே கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸ்ல எலான் மஸ்க்கும் அந்த பையன் சாம் ஆல்ட்மேனும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒன்றும் இல்லாமல் ட்விட்டரை வாங்கி எக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாரு. ஸோ ட்விட்டரை வாங்கல அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அமெரிக்காலே இருந்திருக்காது, இங்கே இருந்திருக்காது. இங்கே எப்படியும் இல்லை. ஏன்னா நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் உங்களோட டேட்டா எடுக்கிறாங்க தெரியுமா. லைக் இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க எதுவும் பேசுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களோட டீடைல்ஸ் தான் கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா எக்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் அதுல ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புமே ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆளு. அவர் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இருந்தாலும் அதை ஜெயிச்சிருப்பாரு அந்த எலெக்ஷனை. ஆனா மதன் கௌரி என்ன சொல்றாரு அப்படின்னா எலான் மஸ்க்கு சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, காசை கொட்டி இந்த எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாங்க. ஐயோ, காசு கொட்டினது மக்களுக்கு ஓட்டு போடவோ சீக்கிரட்டா லஞ்சம் எல்லாம் கொடுக்கல. அவங்க இந்த மேடை அரேஞ்ச் பண்றதுக்கு, போஸ்டர் ஒட்டுறதுக்கு, இல்ல இந்த போற வர செலவு, இந்த கூட்டத்தர ஆர்கனைஸ் பண்றதுக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் காசு செலவு பண்ணாங்க. அதே மாதிரி எலான் மஸ்க்கு இல்லாமலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த எலெக்ஷனை எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாருங்க. ஆனா எலான் மஸ்க்கு தான் காசை செலவு பண்ணி இதை ஜெயிச்சு வைத்த மாதிரி ஏதோ சொல்றாருங்க. எனக்கு மன வேதனையா இருக்குங்க. நீங்க உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும், இருக்கிறபடி தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு கூகுள்ல கூட போய் பாருங்க. ஆனா